நீ மத்தம் மலர் தூவி நம்பா என்ன நல்கும் பெருமான் உரை கோயில். நம்பா என்ன நல்கும் பெருமான் உரை கோயில். கொம்பார் குரவு கொகுடி முல்லை குவிந்து எங்கும் மொயம்பார் சோலை வண்டு பாடும் முதுகுன்றே. வம்பு அப்படின்னா மனம், நறுமணம். வம்பார் கொன்றை நறுமணம் மிகுந்த கொன்றை, இது மலர். வன்னிங்கிறது இலை, பத்திரம்னு சொல்லுவாங்க, பஞ்சபத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சபத்திரம் இடக்கூடிய பாத்திரத்துக்கு பஞ்சபத்திர பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அதை பஞ்ச பாத்திரம்ட்டோம். அதுக்கு உண்மையான பேர் என்னது? பஞ்ச பத்திர. அப்போ அந்த அந்த பாத்திரத்தில் 5 வகையான இலைகளை வச்சிருப்பாங்க. இப்போ பத்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் வன்னி இலை, அடுத்து மத்தம் அப்படின்னா ஊமத்தை மலர், பொன்னூமத்தைன்னு சொல்லுவாங்க. இப்போ மனம் மிகுந்த கொன்றை, வன்னி என்று சொல்லக்கூடிய இலை, ஊமத்தை மலர், இவற்றையெல்லாம் கொண்டு தூவி, தூவினா அர்ச்சித்துன்னு அர்த்தம். தூவுதல் அப்படிங்கிறது வெறும் உடம்பினுடைய செயல் அல்ல. நீங்கள் முதல்ல ஏந்தி ஏத்தும்னார். தூவி அப்படின்னா அர்ச்சித்து. இப்போ சுவாமி திருவடியில் மலரை போடுறப்ப என்ன பண்ணணும்? அவன் புகழை சொல்லணும். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. மலரையும் போடணும், வாக்கால் அவன் புகழை சொல்லணும், உள்ளத்தில் அந்த திருவடியை நினைக்கணும். தூவி ஏத்தி அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். பூவை சும்மா எடுத்து போடுறதில்ல. வாக்கினால் அவன் புகழை சொல்லி, மனதினால் அவனை நினைந்து, உடம்பு நம்ம கையினால் மலரை எடுத்து அர்ச்சித்தல். அப்போது இந்த மலர்களை இலைகளையும் கொண்டு அர்ச்சித்து நம்பனே என்று, நம்பன் நம்பிக்கைக்குரியவன் என்று ஏத்து, இந்த தூவி வழிபாடு செய்பவர்களுக்கு நல்கும் பெருமான். நம்பா என்ன நல்கும் பெருமான். இப்போ முழுமையான பக்தி அப்படின்னு அர்த்தம். நம்பா, நம்பனே நான்மறைகள் ஆயினானே, நடம் ஆட வல்லானே, ஞானக்கூத்தா கம்பனே, கச்சிமா நகருளானே அப்படின்னு தேவாரம். இறைவனை அருளாளர்கள் எப்படி பாடினாங்க? நம்பனே அப்படின்னா முழுமையான பக்தி உடையவர்கள் இறைவனை என்னன்னு சொல்லுவாங்க? நம்பனே. அப்போ இது சொல்கிறாரு, நம்பா என்று அர்ச்சித்து வழிபடும், வழிபாடு செய்பவர்களுக்கு நல்குவான். நல்குதல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, எதை வேண்டுகிறோமோ அதை கொடுப்பவன் அர்த்தம். நல்குதல், நல்கி அப்படின்னா அர்த்தம் என்னன்னா வேண்டுபவற்றை கொடுப்பவன். நம்பி ஆரூரர் வந்து கேட்டார், பங்குனி உத்திரம் வருது, அடியார்கள் வருவாங்க, அவங்களுக்கு அமுது படைக்கணும், அதுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும்னு நினச்சி கோயிலுக்கு வந்து இறைவனை பாடினார். சாமி என்ன கொடுத்தாரு? 12,000 பொண்ணு கொடுத்தார். அப்போது முழுமையான பக்தி உடையவர்களுக்கு, முழுமையான பக்தி உடையவர்களுக்கு இறைவன் வேண்டியதை நிச்சயம் கொடுப்பான். அப்போ நம்ம கேட்டதை கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ நமக்கு இன்னும் முழுமையான பக்தி வரலன்னு அர்த்தம். அதனால் சாமிகிட்ட போய் நின்று நான் கேட்டதை கொடுக்கல இவர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? முழுமையான பக்தி நம்மக்கிட்ட. எங்கள் சுந்தரர் கேட்டவுடனே கொடுத்தாரு, ஞானசம்பந்த பெருமான் பாடினார் கொடுத்தாரு, நமக்கு ஏன் தரமாட்டேங்கிறார் அப்படின்னா, அப்போ அவங்கள போல முழுமையான பக்தி நாம் இன்னும் செய்யலைன்னு அர்த்தம். அப்போ முழுமையான பக்தி இருந்ததுன்னா இறைவன் நல்குவான். வேண்டுவார் வேண்டுவதே மாற்றிலாம் தரமாட்டாருன்ட்டார் அப்பர் சாமி. சிவபெருமான் நாம் கேட்காத ஒன்றை தரமாட்டார்.
அதனால் சிவபெருமான் முத்தி தந்துடுவார்னு யாரும் பயந்துக்க வேணாம். நாம் முத்தி வேணும்னு விரும்பினா மட்டும்தான் என்ன பண்ணுவார், முத்தி கொடுப்பார். இல்லை சாமி அடுத்த பிறகு எனக்கு ஒரு ராஜாவாக பிறக்க வைக்கணும்னா சரி பரவாயில்ல, என்ன நினைக்கிறோமோ அதுக்கு என்ன வேண்டுகிறோமோ அதை தரக்கூடியவன். அதான் நல்குவான், நல்கும் பெருமான் உரை கோயில், எழுந்தருளி வாழக்கூடிய கோயில். கொம்பார் குறவு கொகுடி முல்லை, குறாமரம், அந்த கொம்புனா அந்த கொடி, மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொம்பில் மலரக்கூடிய அந்த மலர் கோட்டுப்பூ வகையை சேர்ந்தது. கொகுடி, கொகுடினா கொகுடி முல்லை, முல்லை வகையில் ஒரு வகை அது, கொகுடி முல்லை. குவிந்து எங்கும் மொயம்பார் சோலை, அந்த சோலையில் மொயம்பார் அப்படியே வன்மையும் மரச்செறிவும் உயர்ச்சியும் உடைய சோலை. வலிமையான மரங்கள், உயர்ந்து வளர்ந்த மரங்கள், செறிந்திருக்கக்கூடிய மரங்கள் உடைய அந்த சோலையில் வண்டு பாடும் முதுகுன்றே, வண்டு பாடும் முதுகுன்றே. இப்போ குயில் பாடிச்சு, கேட்டு கிளிகள் பாடிச்சு, இப்போ என்ன பாடுது, சோலைகளில் வண்டுகள் பாடும். நீங்கள் முருகநாயனார் புராணத்தில் தான் சேக்கிலார் ஒன்று காமிக்கிறார். அதாவது மலர்கள், அந்த மலரும் தருவாயில் இருக்கிற மலர்கள்ட்ட போய் வண்டு பாடுமா. அந்த பாட்டை கேட்ட உடனே மலர்கள் என்ன பண்ணுதான், பாட்டை கேட்டு உருகி மலர்தான். அதில் இருக்கிற தேன் கண்ணீர். எப்படி நாம் இறைவனுடைய புகழை பாட கேட்டு கசிந்து கண்ணீர் அரும்புகிறதோ அதுபோல மலர்கள் இறைவன் புகழை வண்டு பாட கேட்ட மலர்கள் கண்ணீராகிய தேனை சிந்துகின்றனன்னு அது சேக்கிலார் காமிக்கிறார். இங்கே வண்டு பாடும், அப்படியே இந்த சோலைகளில் வண்டு பாடக்கூடிய காட்சியை காணலாம் முதுகுன்றத்தில். இந்த பதிகத்தில் 7வது பாடல் கிடைக்கப்பெறவில்லை. அது 8வது பாட்டு சொல்கிறார். வாசம் கமலும் பொழில் சூழ் இலங்கை வாழ் வேந்தை, நாசம் செய்த நங்கள் பெருமான் அமர்கோயில், பூசை செய்த அடியார் நின்று புகழ்ந்தேத்த மூசி வண்டு பாடும் சோலை முதுகுன்றே. வாசம் அப்படின்னா மனம், நறுமணம். நறுமணம் கமலக்கூடிய பொழில், சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இலங்கையில் வாழக்கூடிய வேந்தன், வேந்தை. வேந்து அப்படிங்கிறது நமக்கு அக்ரிணி சொல்லு மாதிரி தெரியும் வேந்து அப்படின்னு. ஆனால் அது பொருளால் உயர்திணை. இங்கே அரசு அப்படின்னு சொல்லுவாங்க, அரசு அறிவித்தது அப்படிம்பாங்க. அது என்னங்க அரசுன்னு பொதுவாக சொல்கிறாங்க. அரசர்னு சொன்னால் உயர்திணை, அரசுனா அக்ரிணை. ஆனால் அதுக்கு பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசு, அரசு அறிவித்ததுன்னு என்ன அர்த்தம்? ஓ, அரசு அறிவித்ததுன்னா அந்த அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட பிரதிநிதியால் அது இருக்கக்கூடியவர்கள், அதற்குரியவர்கள் அறிவித்தார்கள்னு பொருள். இங்கே வேந்து அப்படின்னா வேந்தன், ராவணனை குறிக்குது. இலங்கையில் வாழக்கூடிய வேந்தன், வேந்தனாகிய ராவணன், அந்த ராவணனை நாசம் செய்த நம்பெருமான். நல்லாரில் சொல்லுவார், நாசம் செய்த நம்பெருமான் மேயது நல்லாரே. ராவணனை நாசம் செய்தான் இறைவன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, அவன் நாசம் செய்தது ராவணன் இல்லை, ராவன்கிட்ட இருந்த செருக்கை, ஆணவத்தை, அவன்கிட்ட இருந்த, ஆமாம், என்னுடைய தோள் வலிமை, அந்த தோள் வலிமையினால் இறைவன் உரைகின்ற கைலையை பெயர்த்து எடுப்பேன் என்று. இப்போ நம்ம இறைவன்கிட்ட வந்தாவே நினைக்கணும். ஆனால் ராவணன் என்ன பண்ணா, நினைக்கல. இது இறைவன் உரையும் மலைன்னு தேரோட்டி சொல்கிறான். அது ஒரு பதிகத்தில் ஒவ்வொரு பாடலையும் பாடியிருக்கிறார். அவன் சொல்ல அதை கேட்கல. நீங்கள் கைலைக்குரிய பதிகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கும். அவன் சொல்கிறான், அதை பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறாரு ராவணன், சுற்றிலாம் போகமாட்டேன், மலையை பேத்து வச்சுட்டு நான் நேராக தான் போவேன்.
அப்போ இறைவன் உரையக்கூடிய மலைன்னு கேட்ட மாத்திரத்தில் என்ன இருக்கணும்? மனம் உருகி இருக்கணும். சிவசிவா சாமி என்ன பேர் பெற்றேன், உங்களை வந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது அப்படின்னு வணங்கி வளம் வந்திருந்தா சரி. ஆனால் அவன் அப்படி செய்யலை. மலை என்ன பண்ணான்? பேத்தான். அப்போது அந்த உயிருக்குரிய குற்றமாகி அந்த செருக்கை சிவபெருமான் என்ன பண்ணார்? நாசம் செய்தார். செருக்கை நீக்கினார். நங்கள் பெருமான் பூசை செய்து அடியார் நின்று புகழ்ந்தேத்த. இப்போ அடியவர்கள் பூசை செய்து அதன் பிறகு எழுந்து நின்று பூசை செய்த அடியார் நின்று புகழ்ந்தேத்த. அப்போ இறைவன் திருமுன்பு நின்று மலர்கள் தூவி அவன் புகழை பாடி வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான, அதை தான் இங்கே சொன்னார். நின்று அப்படின்னா அப்படியே பெருமானுக்கு பூசை செய்துட்டு அதை அனுபவிக்கணும். பூசை செய்துட்டு என்ன பண்ணணும்? அப்படி எழுந்து நின்று சாமிக்கு மலர் தூவி நின்று வேர்த்து புரண்டு விழுந்து எழுந்து வழிபாடு செய்யக்கூடிய நிலையை சொல்கிறார். பூசை செய்த அடியார் நின்று புகழ்ந்தேத்த. இந்த பாடலை இந்த 3வது அடியில் சொல்கிறது பூசை செய்த அடியார் அப்படின்னு என்ன அர்த்தம்? கோயிலுக்கு போய் செய்கிற வழிபாட்டுக்கு பரார்த்த வழிபாடுன்னு பேர். பரார்த்த வழிபாட்டுக்கு எப்போ போகணும்னா பூசை செய்த அடியார் நின்று புகழ்கிறார்கள்னு தான் சொல்கிறார். அப்போ என்ன பூசை செஞ்சாங்க அப்படின்னு ஆன்மார்த்த பூசை. இங்கே சொல்கிற பூசைக்கு என்ன பேர்? அப்போ வீட்டில் நமக்குரிய ஆன்மார்த்த மூர்த்திக்குரிய பூசையை செய்துட்டு தான் எங்கே போகணுங்க? பரார்த்த வழிபாட்டுக்கு போகணுங்கிறத இந்த பாடலில் திருஞான சம்பந்த பெருமான் பதிவு பண்ணுறார். அதை நம்ம தெளிவாக உணர்ந்துக்கணும். நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, கோயிலையே எல்லாம் பார்த்தாச்சு, அபிஷேகம் பார்த்தாச்சு, தீபாரணம் பார்த்தாச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆன்மார்த்த பூசை இன்றைக்கி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிடறோம். நாம் இவ்வளோ நாள் கோயிலில் போய் இவ்வளோ நேரம் ஆகி போச்சுங்க. அதுக்கு தான் என்ன சொல்லிட்டாங்க? பூசை செஞ்சுட்டு தான் கோயிலுக்கே போகணும். பூசை செஞ்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும். பூசை செய்த அடியார் நின்று புகழ்ந்தேத்த. இப்போ ஆன்மார்த்த பூசை செய்து அந்த அனுபவம் எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் உள்ளத்தில் பெருமானை நினைஞ்சு உங்களுடைய ஆன்மார்த்தமான வழிபாட்டை செஞ்சுட்டு கோயிலுக்கு போய் நின்னீங்கன்னா அப்படியே இந்த பெருமானை பார்க்குறப்ப எப்படி இருக்குங்க? உள்ளே இருக்கிற பெருமான் தான் ஏன் இங்கே இருக்கிறார் அப்படின்னு என்ன ஆகும்? கனெக்ஷன் வரும். இல்லைன்னு வைங்க, நாமளும் போனோம், வணங்கணும், வளம் வந்தோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? வந்துடுவோம். காட்சி பொருளாக தான் இருக்கும். எனக்குரிய பெருமானா அவன் தெரியுவானா? தெரிய மாட்டான். நம்முடைய பெருமக்கள் தலத்துக்கு போய் பாடினார்கள் அப்படின்னு சேக்கிலார் சொல்கிறப்ப இப்படி பாடினாங்கன்னு சொல்கிறார் பெரிய புராணத்தில். அப்படியே போய் சாமியை பார்த்த உடனே கண்ணில் நீர் மலைவாரும். அப்பர் சாமி கண்ணிலிருந்து மலைத்துளி எப்படி தொடர்ச்சியாக அங்கே மேலேருந்து வருதோ அதுபோல் அவருடைய கண்ணிலிருந்து நீர். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமானை எப்பொழுதும் நினைந்த சிந்தை உடையவர்கள் பெருமானை போய் பார்க்கும் பொழுது இந்த என்னை ஆளும் பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான்னு அந்த உணர்வோடு பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இங்கே வெளிப்பட்டு தோன்றுகிறான். வடிவேறு திரிசூலம் தோன்றும் திருப்புவனத்துக்கு போய் பார்க்குறாரு. அப்பர் சாமிக்கு அந்த காட்சியெலாம் கிடைச்சதா? என்னென்ன பார்த்தாரோ ஒரு பதிகமாக பாடுறார். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை மேல் இளமதியம் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும். அப்படியே கேசாதி பாதம்னு அங்கேருந்து அப்படியே பெருமான் அப்படியே இந்த காட்சியை சொல்கிறார். பூசை செய்த அடியார் நின்று புகழ். அப்போ ஆன்மார்த்த வழிபாட்டை செய்து பரார்த்த வழிபாட்டுக்கு சென்றோமானால் இறை உணர்வோடு அந்த வழிபாட்டை நாம் செய்ய இயலும்.
மூசி வண்டு பாடும் சோலை முதுகுன்றே. மூசுதல் அப்படின்னா மொய்த்தல். அந்த சோலையில் மலர்கள் இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்கு சூழ்ந்து கொண்டு வண்டுகள் பாடக்கூடிய சோலைகளை உடைய முதுகுன்று. அடுத்த பாடல் சொன்னார், அல்லி மலர் மேல் அயனும் அரவின் அணையானும் சொல்லி பரவி தொடர ஒன்னா சோதி ஊர் கொள்ளை வேடற்கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முறுவல் செய்யும் முதுகுன்றே. அல்லி அப்படின்னா அகைதல்கள். அகைதல்கள் உடைய தாமரை மலர் மேல் உறைபவன் அயன் பிரம்மா நான்முகன். அரவு, அரவுனா பாம்பு, பாம்பு படுக்கை விஷ்ணு விட்டுணு. அப்போ பிரம்மாவும் திருமாலும் சொல்லி பரவி தொடர ஒண்ணாதவன். அந்த இருவராலும் தொடர முடியாத சோதியாக நின்றவன் சிவபெருமான். அப்போ அவர்கள் தோத்திரம் என்று சொல்லக்கூடிய புகழ்களை, வாழ்த்துப்பாக்களை சொல்லியிருந்தால் இறைவனை கண்டிருக்கலாம். எளிமை. இப்போ இறைவனை உள்ளன்போடு புகழ்ந்து வாழ்த்தி பாடுவார். பாடினா இறைவனை எளிதாக அவர் திருவடியை கண்டிருக்கலாம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வாழ்த்தலை, தோத்திரம் சொல்லலை. மாறாக அவங்களுக்குள்ளே இருந்த எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம இருவரில் யார் கடவுள், முதல்ல யார் போய் பார்க்குறோமோ அவங்க தான் கடவுள் அப்படின்னு நினச்சி நான் எப்படியும் பார்த்துருவேன்னு ஆமளவும் தேடினார்கள். ஆமாண்ணா, தங்களால் இயன்ற அளவு என்ன பண்ணாங்க? அப்போ இறைவனை நினைந்து அவன் புகழை உள்ளன்போடு பாடி அவர் திருவடியை எளிமையாக பார்க்க வேண்டியவங்க தொடர முடியாதவனாக பெருமான் சோதியாக நின்றான். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாய் நின்றார் திரு அண்ணாமலையில். நீங்கள் சிவா சொல்லி பரவி தொடர ஒண்ணா. ஏன் அவங்களால சொல்ல முடியாது, சொல்லலை. அவங்க சொல்லி பரவி தொடர ஒண்ணாதம். இப்போ நமக்கு திருமுறைகள் தெரியுது, இறைவன் புகழ் மாலைகள் தெரியுது. திருமுறைகளை பாடினால் இறைவனை அடையலாம், இறைவனை பெறலாம், எல்லாத்தையும் தரும் திருமுறை. இப்போ அவன் புகழ்களை சொல்ல 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 அவனுடைய பெருமைகளை நம் அறிவில் நினைக்க 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 உருக்கம் வரும். அதுக்கு தான் இந்த ஸ்தோத்திரம் சொல்லுதல். இப்போ நாம் புகழ்ந்து பாடுறதுனால சிவபெருமான் மகிழ்ச்சியாகி என்னை புகழ்றையே பரவாயில்ல இந்தா உனக்கு அப்படின்னு தந்துடுவாரானா? அப்படி கிடையாது. அவன் புகழ் என்பது பொருளுடைய புகழ். என்ன பொருள் அப்படின்னா, இறைவன் புகழை நாம் சொல்ல சொல்ல இறைவனுடைய கருணை, இறைவனுடைய பெருமை, இறைவனுடைய சிறப்பு நம் அறிவுக்குள் உணர்வுக்கு வரும். உணர்வுக்கு வர வர ஒரு நாள் என்ன ஆகும்னா உள்ளம் உருகும். பெருமான் இவ்வளவு கருணையை நமக்கு செய்கிறானா அப்படின்னு நினைக்கிறப்போ இத்தனை நாள் தெரியாமல் விட்டுட்டனே அப்படின்னு எப்போ தெரியும்? பலகாலும் திருமுறைகளை பாடி பாடி பாடிட்டே இருந்தால் தான் தெரியும். இப்படிப்பட்ட புகழ் மாலைகள் இருக்குது. ஆனால் அது எங்கே? மண்ணுலகத்தில் வந்தால் மட்டும்தான். இந்த மண்ணுலகம் என்று சொல்லக்கூடிய உலகம்தான் இறைவனை அடைவதற்குரியதாக கருதப்படும். வேறு தேவலோகத்திலையும் அசுரலோகத்திலையும் இறைவனை அடைய முடியுமானா முடியாது. இப்போ நமக்கு தான் திருமுறைகள் இருக்குது, பாட முடியும். இப்போ திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய சூழலில் ஏன்னா அவங்களுக்கு உள்ளே இருந்த அந்த அறிவில் இருந்த செருக்கு, அந்த செருக்கினால் அவர்கள் இறைவன் புகழை சொல்லி பரவ முடியவில்லை. சொல்லி பரவி தொடர முடியாதவனாக இறைவன் இருந்தான். யாருக்கு? திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம் இறைவன் புகழை பாடினால், நீங்கள் அருமையாக அப்பர் சாமி தாண்டகத்தில் சொல்கிறாருங்க, மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர்
சிவபெருமான் எங்கே இருப்பார்? தொண்டருக்கு கூட தொண்டனா, தொண்டர் இனமாக இருப்பான்னு அப்பர் சுவாமி சொல்கிறார். பாடனா என்ன பயன்னு இதான் பார்த்துக்கோங்க. எளிமையாக சொல்லிட்டார் அப்பர் சுவாமி. எவ்வளோ பெரிய பயனை சொல்லியிருக்கிறார் பாரு. வாயார பாடும் தொண்டர் தோடுடைய சிவன் விடைய. அப்படி இல்லை, அப்படியே வாய் ஆற சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிட்றோம்? இன்னைக்கு தாங்க வயிறார சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? வயிறு நம்ப வயிறார சாப்பிட்டங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ பாடுறப்ப மட்டும் வாயார பாடணும். வாயடைந்து பாடவல்லார். கோயிலுக்கு போய் நின்னா தோடுடைய செவியன் அப்படின்னு பாடினீங்கன்னா 10 பேர் கம்முன்னு இருப்பாங்க. சரி சரி பாடுறாருன்றதுன்னு. நாம் தோடுடைய செவியன் விட ஏறி அப்படின்னு முனைவிட்டு இருந்தோம்னா 10 பேருடைய சத்தம் பெருசாக இருக்கும். சாமிகிட்ட நின்று தோடுடைய செவியன் அப்படின்னு பாடி பாருங்க. இப்போ நீங்கள் பாடின புண்ணியமும் கிடைக்கும், 10 பேர் கேட்ட புண்ணியமும் கிடைக்கும். சொல்லுதல் கேட்டல் வல்லார் அப்படின்னாங்க. சொன்னாலும் பயன் உண்டு, கேட்டாலும் பயன் உண்டு. நம்ம வழிபாடு அதை தான் சொல்லுது. நம்ம மௌனமாக நின்று வழிபாடு சொல்லி எங்கேயுமே சொல்ல. மனம் வாக்கு எங்கே போனாலும் இதுதான். மனமொழி மெய்களால் உள்ளம் உரை உடலால் சொல்கிறோமா இல்லையா? அப்போது திருமாலும் பிரம்மாவும் சொல்லி தொடர உண்ணாத சோதியாக நின்றவனுடைய ஊர் முதுகுன்றம். கொள்ளை வேடர் கூடி நின்று கும்பிட. ஏன்னா இது மலைப்பகுதி, வேடர்கள் இருப்பாங்க. அந்த கொள்ளை அவங்களுடைய இயல்பு, அவங்க குணம் என்னது? கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சொல்கிறார் சேக்கிலார். கொள் எரி குத்து, இதுதான் வேடர்களுடைய தொழில். விலங்க பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க? கத்தி வச்சுருப்பாங்க, அம்பு வச்சுருப்பாங்க, ஈட்டி வச்சுருப்பாங்க. முதல் வேலை என்ன பண்ணுவாங்க? எரியணும். முதல்ல கொள் எரி குத்து, இதான் அவங்க குணம். அப்படிப்பட்டவர்கள் கூட இங்கே என்ன பண்ணுறாங்க? நின்று கும்பிட, கூடி நின்று கும்பிட. அப்படி வேடர்கள் கூட இங்கே முதுகுன்றத்தில் கூடி நின்று கும்பிடுகிறார்கள். இப்போ இறைவனுடைய கருணையை நினைந்து உள்ளம் உருகுமானால் குளமிலராகினும் குலத்திற்கு ஏற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாய். கண்ணப்பர் புராணத்தில் சேக்கிலார் அருமையாக சொல்கிறார். இது தொடருக்குரிய இதுக்கு தொடருக்கு விளக்கம் வேணும்னா கண்ணப்பருடைய புராணம் தான். திருநாளை போவார் புராணம். அது என்ன நினச்சார்? வேடர் கூட்டம். வேடர் கூட்டத்தில் இருந்து எங்கேயாவது முத்தி அடைய முடியுமா? சத்தியமாக முடியாது. ஏன்? ஒரு நாளைக்கு பல விலங்குகளை கொல்றவங்க எங்கேயாவது முத்தி. ஆனால் கண்ணப்பர் என்னன்னாரு? முத்தி அடைஞ்சார். அப்போது கொள்ளை வேடர் கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முறுவல் செய்யும். முல்லை என்பது இந்த இடத்துல நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளையம். அப்போ குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதி. அந்த மலை சார்ந்த பகுதியை ஒட்டி இருக்கிறது முல்லை நிலம், வயல், இந்த காட்டு பகுதின்னு சொல்லுவோம். குறிஞ்சி பகுதியை, மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதி. அந்த முல்லை திணை, குறிஞ்சி திணையை அடுத்த முல்லை திணை முறுவல் செய்யும், புன்னகை செய்யும் முதுகுன்றே. 10வது பாடல் சொல்றார். கருகும் உடலார் கஞ்சி உண்டு கடுவே தின்று உருகு சிந்தை இல்லார்க்கு அயலான். உருகு சிந்தை இல்லார்க்கு அயலான் உரை கோயில். திருகள் வேய் அகல் சிறிதே வளைய சிறுமந்தி முருகின் பனைமேலிருந்து நடம்செய் முதுகுன்றே. கருகும் உடல் அப்படின்னா கரிய உடம்புடையவர்கள், கருத்த நிறம். கஞ்சி உண்டு. கடுனா கடுக்காய், கடுக்காயை தின்று. உருகு சிந்தை இல்லாதவர், வன்னெஞ்சர்னு அர்த்தம். புறச்சமயத்தை சார்ந்த சமணர்கள்,
புத்தர்களை குறிக்கிறார். அவங்களுக்கு உருகும் சிந்தை இல்லை. அப்போ நெஞ்சம் உருகலைன்னா வன்னெஞ்சம் உடையவர்கள், வன்னெஞ்சர். உருகிற சிந்தை இருந்துருந்துச்சுன்னா அப்பர் சாமியை சுண்ணாம்பு காலவாயில் அடைக்கலான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ உருக்கமே கிடையாது அவங்களுக்கு. அதனால் வன்னெஞ்சர். அப்பர் சாமி தேவாரத்தில் சொல்லுவார் இந்த சமணர்களை. அப்போ இங்கே கருகும் உடலார் கஞ்சி உண்டு கடுவே தின்று உருகு சிந்தை இல்லை. அப்போ இறங்கும் உள்ளம் வாய்க்காதவர்களுக்கு அயலான், அயலான்னா எட்டாதவன் அர்த்தம். உருகும் சிந்தை உடையவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவன் சிவபெருமான், உருகும் சிந்தை இல்லாதவர்களுக்கு, இப்போ புறச்சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் என்ன வேணுங்கிறாரு? உருகும் சிந்தை வேணும். உருகும் சிந்தை உடையவர்களுக்கு அருகில் இருப்பவன் இனத்தகத்தான், தொண்டர் இனத்தகத்தான். உருகும் சிந்தை இல்லாதவர்களுக்கு எட்டாதவன். அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருளியிருக்கும் கோயில் முதுகுன்று. இந்த முதுகுன்றில் சொல்கிறார் திருகள் வேய்கள். அப்படின்னா திருகள்னா கோணல். இந்த மூங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நேராக நெட்டாக போயிட்டே இருக்காது. கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன ஆகிடும்? வளையும். கோணல், அதுக்கு பேர் திருகள், கோணல். வேய்னா மூங்கில். அந்த கோணலுடைய மூங்கில் வளைஞ்சிருக்குது. அந்த மூங்கிலில் சிறு மந்திகள், சின்ன குரங்குகள்லாம் ஏறி அப்படியே அங்கேருந்து தாவுது. எங்கே? முருகின் பனை அகிழ் மரத்தில் மேலே சென்று இருந்து நடம் செய் முதுகுன்று. அங்கே நின்று நடனம் ஆடுதான் குரங்குகள். இந்த மூங்கில் கும்பிலிருந்து அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் என்ன ஆகுது? ஆடுகிறது. அந்த காட்சி காமிக்கிற எங்க? முதுகுன்று. திருக்கடைக்காப்பு கடைசியாக சொன்னார், அறையார் கடல் சூழ் அந்தன் காளி சம்பந்தன் முறையாள் முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றை குறையா பணுவல் கூடி பாடவல்லார்கள் பிறையார் சடையும் பெருமான் கழல்கள் பிரியாரே. அறையார்னா அறைதல்னா முழக்கம். முழக்கம் உடைய சத்தத்தை உடைய கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய காளி நகரம். தன் காளி. கூட்டல் தன். அம்னா அழகிய, தன்னா குளிர்ச்சி. அழகும் குளிர்ச்சியும் நிறைந்த கடல் சூழ்ந்த சீர்காழிப்பதியை அவதரித்த சம்பந்தன் முறையாள். எப்படி பாடியிருக்கிறாங்கிறாரு? முறையாள் பாடியது. நீங்கள் முறையாள்னால் எப்படி வச்சுக்கலாம்? செய்யுளுக்குரிய முறை, இலக்கண முறை, இலக்கிய முறை, எதுகை, மோனை, எத்தனையும் வச்சுக்கலாம். அத்தையும் பொருந்தும். இன்னொன்று முறையாள்னா இறைவனை நினைந்து உயிர்கள் அவனை அடையக்கூடிய முறை. இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறாரு? பெருமானுக்கு முன்பு போய் நிற்கும் பொழுது நான் பிழை செய்தவன், எத்தனையோ நாள் உன்னை மறந்தவன், முதல்ல சுவாமி என்னை மன்னிக்கணுங்கிற உணர்வு வரணும். அதன் பிறகு இவனே என் அப்பன் என்ற நம்பிக்கை வேணும். பெருமானே எனக்கு நீதான் எல்லாமே, வழுக்கி வீழினும் நின் திருப்பெயர் என வழுக்கி கீழே விழுந்தாலும் சிவசிவான்னு தான் சொல்லுவேன். அதான் இவனே என் அப்பன் என்ற அந்த உணர்வு வரணும். முதல்ல வழிபாட்டுக்கு அடிப்படை அதுதான். பிழையை நினைந்து உருகும். முதல்ல பிழையை பொறுக்கிறதுக்கு பெருமான் நினைக்கணும். முழு நம்பிக்கை வரணும். கை நிறைய மலர் கொண்டு அவனை புனலும் மலரும் கொண்டு வழிபாடு செய்யணும். புறத்திலே பூசை செய்த பிறகு அகத்திலே நினைக்கணும். இதெல்லாம் நினைந்து அவனை வாயார பாடி வணங்கி வழிபாடு செய்து உள்ளே அவனை தேடி கண்டுகொள்ளக்கூடிய அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு இறைவனுடைய திருவடி கிடைக்கும். அதான் கடைக்காப்பு சொல்லுது, பெருமான் கழல்கள் பிரியாரே. இறைவன் திருவடியை விட்டு பிரியாமல் இருக்கலாம். எப்போ? இந்த பாடல் பதிகத்தில் சொன்னார் பாருங்க, அத்தனையும். அதான் முறையாள். சம்பந்தன் முறையாள் பாடி. என்ன முறை? ஒன்று நமக்கு இதெல்லாம். இன்னொன்று முறையாள் முனிவர் வணங்கும் கோயில்.
முனிவர்கள் முறையோடு வணங்கக்கூடிய முதுகுன்றம் என்ற கோயில், அந்த முதுகுன்றத்து பெருமானை குறையாப்பணுவல், இந்த பாடல் நிறைவுற பாடியது. குறையாப்பணுவல் கூடி பாட வல்லார்கள். கூடி பாட வல்லார்னா நாம் எல்லாம் சேர்ந்து கூடி பாடுறது அப்படின்னு ஒரு அர்த்தம். தனியாக பாடுவோமா? ஒரு முற்றோதலை வச்சு 10 பேர் 20 பேர் 50 பேர் வந்து பார்த்தா உட்காந்து ஆர்வமாக பாட முடியும். வீட்லேயே இருந்து திருவாசகம் பாடலான்னு நினைப்போம். 6 மணிக்கு அங்கே ஆரம்பிக்கிறாங்களா, நாமளும் 6 மணிக்கு ஆரம்பிக்கலான்னு நினைப்போம். சரி நாம் தான் போகலையே, 7 மணிக்கு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். சரி ஒரு 8 9 ஆகட்டும், அப்புறம் என்ன ஆகிடும், அடுத்த வாரம் பாடிக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு தான் கேட்டார் மணிவாசகர். ஏன் அப்படின்னா, அடியார்கள் கூட சேர்ந்தால் மட்டும்தான் இறைவனை சிந்திக்க முடியும். நான் அப்படிலாம் இல்லைங்க, நான்லாம் எனக்கு உரைப்பு இருக்குது, நான்லாம் தனியாக பாடிடுவேன், சாத்தியமே கிடையாது. நம்ம அறிவு என்ன பண்ணாதே, துணை செய்யாது. அப்படியே ஏதோ ஒரு பக்கம் இழுத்துட்டு ஏதோ ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சு ஒரு பதிகம் 2 பதிகம் பாடணும்னா அப்படியே என்ன பண்ணோம், அறியாமல் அப்படி என்னெல்லாம் பண்ணி நம்மளை தடுக்கணுமோ அத்தனை வேலையும் பண்ணணும் நம்ம அறிவுக்குள்ளே இருந்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். இது எல்லா அறிவிலும் நமக்கு நிகழக்கூடிய நிலை. ஏன்னா அறியாமை வசப்பட்டவங்க நம்ம. இங்கே சொன்னார், குறையாப்பணுவல் கூடி பாடவல்லார். இந்த கூடிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிந்தை இறைவனோடு கூடி பாடணும், அதுதான் பொருள். நீங்கள் தனியாக பாடுங்க, இல்லை எல்லாம் சேர்ந்து பாடுங்க. எப்படி பாடணும்? நிறைவுற பாடிய இந்த பதிகத்தை, இந்த படுவல்களை பாடல்களை கூடி பாட வேண்டும். கூடி பாடுதல்னா இறைவன் திருவடியை நினைந்து, திருவடியை மறக்காமல் இறைவனை நினைந்து, இறைவனோடு இறைவன் திருவடியை சிந்தையில் கூடி பாட வேண்டும். அதான் சொன்னார், பாட வல்லார்கள் பிறையார் சடையும் பெருமான் கழல்கள். பிறையார் சடை சந்திரசேகரன் சொல்லுவோம் பெருமான். பிறையுடைய சடையுடைய பெருமானுடைய திருவடிகளை பிரியார் அப்படின்னா திருவடி நிழலை பிரியாது இருந்து பேரின்பமே பெறலாம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவபெருமான் பேரின்பத்தையே தரவல்லவன். திருவடி பேறு என்ற பேரின்பத்தையே கொடுக்க வல்லவன் அப்படின்னா மற்றதெல்லாம் அப்படின்னு கேட்க வேண்டியதே இல்லை. பேரின்பத்தையே கொடுக்க வல்லவன் சிவபெருமான்னா, இந்த உலக இன்பங்களை வேண்டுவார்க்கு அதை கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லை சிவபெருமானுக்கு. முத்தி கொடுக்கக்கூடிய சிவபெருமான் உலகியலில் வேண்டுபவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். என்ற அளவில் இந்த பதிக சிந்தனையை நிறைவு செய்து, அடுத்து மே மாத பாடத்திட்டம் திருநெல்வேலி.